கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாய் என் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட அன்பு சகோதரன் சகோதரிக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி நாங்கள் பாடல்கள் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தினோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளோடு வந்திருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே, பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஏற்ற ஆகாரத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் இடைப்படுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். நான் பார்க்கும் பொழுது இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவத்தை எதிர்க்க தைரியமாயிருங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் என்னதான் இருக்குது? பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பாவம்னே நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை பார்க்க அழகா இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அது பாவமாக அது தெரியாது. அதை எப்படி நம்ம எதிர்த்து தைரியமாக இருப்பது, அதை எப்படி மேற்கொள்வது, ஏன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல அதை எதிர்க்காம தைரியமாக இருக்காம இருந்த ஒரு நபரையும் எதிர்த்து போராடி தைரியமாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றி நம்ம இதில் சிந்திக்க போகிறோம். 3 கேரக்டரை நான் தெரிந்து கொண்டேன். அந்த 3ஐயும் பற்றி நம்ம அதில் தியானிப்போம். நம்ம இதில் பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், யாருக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆபிரகாம்? லோத்துக்காக. ஓகேவா? இப்போ நம்ம அந்த அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாம், இனி நீ ஒருத்தருக்கு தகப்பன் அல்ல, இந்த தேசம் முழுவதுக்கும் நீ என்ன செய்யுது என்ன தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேரை மாத்திட்டு அடுத்த சாப்டருக்கு வராரு. அடுத்த சாப்டருக்கு வரும்போது அவர் எங்க தரிசனமானாரு? மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறாரு. இவர் வெளியே உஷ்ணமா இருந்ததுனால வெளியே கூடாரத்தின் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆபிரகாம். 3 பேரை பார்க்குறாரு. 3 பேரை பார்த்த உடனே ஓடி போறாரு. எவ்வளோ ஒரு பெரிய பணி உள்ள ஒரு தாழ்மை, ஓடி போகிறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டோம், ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமான். ஆனாலும் அவங்க வரவங்களை அவர் எதிர்கொண்டு விருந்துக்காரங்களை உபசரிக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருந்த அந்த ஆபிரகாம் 3 பேரையும் விசாரிச்சு, இங்கே வந்திருக்கீங்க, அடியன் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்யணும்? போகணும். இனிமே தான் சமைக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லை, இனிமே தான் சமைக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அங்கே ஆட்டு மந்தைக்கு ஓடி போகிறாங்க, சாராள்கிட்ட சொல்கிறாங்க, மாவு பசைமா எல்லாம் செய்து சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். வயது எத்தனை? 99. சாராள் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டு, இது வேடிக்கையாக இருக்குது. நமக்கு தான் இருக்கும்ல, என்னப்பா இது இந்த காலத்தில் போய் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அந்த இதையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சாராள் என்ன செய்துட்டு இருக்காங்க? அங்கே நகைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் நகைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும். ஆனாலும் உற்பவ கால திட்டத்தில் நான் என்ன செய்வேன்? திரும்பி வருவேன், அப்போது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லி இதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் வந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் இவங்களை வழி அனுப்புறதுக்காக ஆபிரகாம் கூடவே வந்துட்டு இருக்காரு. அப்போதான் ஆண்டவர் அங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு சொல்றாரு, சோதோம் கொமாராவுக்கு நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? ஆண்டவரோட உறவுல இருக்கிறாரு, நெருங்கி இருக்கிறாரு, நல்ல நண்பனாக இருக்கிறார். நான் உன்னை நண்பனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கிட்ட நான் சொல்லாம இருப்பேனா? வந்த விஷயமே எதுக்குதான்? சோதோம் கொமாராவை அழிப்பதற்கு தான். மக்களுடைய பொல்லாத செய்கைகள், கூக்குறகள் தேவ சமூகத்தில் என்ன செய்துட்டு ஏட்டிட்டு இருக்குது. நான் இறங்கி வந்திருக்கேன், இதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன், அங்கே நடக்கிறது உண்மைதானான்றதை பார்க்க வந்திருக்கேன், நான் அழிக்க போறேன் அப்படின்றத
ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேரும் நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமும் நிக்கிறாரு, ஆண்டவரும் நிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது இல்ல? ஃப்ரெண்ட்ஸோட நம்ம நிக்கிறது போல ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஆபிரகாமுக்கு என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை. நாமும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவிலே இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்வார். அதை என்ன செய்வார், வெளிப்படுத்தியும் காட்டுவார். இந்த ஆபிரகாம் நின்னுட்டாரு. இப்ப 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? சோதோம் கொமோராவை அழிக்க போறாங்கன்னு யார் இருக்காங்க அங்க? லோத்து இருக்காரு, அவங்களுடைய பிள்ளைகள், மனைவி இருக்காங்க. மொத்தமா அழிய போறாங்களே, தன்னுடைய சகோதரன் மகனும் என்ன செய்ய போறானே, அழிய போறானே என்ற பதட்டத்துல தான் அவர் என்ன கேட்கிறாரு, எப்படி துன்மார்க்கனையும் சர்மார்க்கனையும் சேர்த்து அழிப்பீங்களோ? அவங்க 2 பேரும் சமமா இல்லதானே? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஆண்டவரோடு என்ன செய்யறாரு, ஃப்ரெண்டோட ஒரு தர்க்கம் பண்றது மாதிரி ஆண்டவரோடு என்ன செய்யறாரு, அவரு அவ்வளோ ஃப்ரீயா என்ன செய்யறாரு, அவர் பேசுவாரு. அழிப்பீரோ? அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லி, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. ஆண்டவரிடத்துல என்ன செய்யறாரு, பெரிய சவால் வைக்கிறாருல்ல, எப்படி தூரமா இருப்பதாக. சன்மார்க்கனையும் நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தா என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். 2 பேரையும் சேர்த்து நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனாலும் திருப்பி 50 அழிக்க மாட்டேன், 45 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன், 10 ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்காரு. யாருக்காக? லோத்துக்காக போராடி கேட்கிற ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்மளும் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலைகளில மற்றவங்களுக்காக ஆறுதல் சொல்லவும், அன்பான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லவும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அவருடைய பணி முடித்து அவர் போயிட்டாரு. யாருக்கு கொடுத்துருக்காரு இந்த பணி? யாருக்கு கொடுத்துருக்காங்க? பெற்றோர் யாருக்கு கொடுப்பாங்க? நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், நிறைய காரியங்கள், கம்பெனிஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன், நீ பார்த்துக்கோ. யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அது யாருக்கும் இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. நம்ம யாரு? எல்லாரும் பிள்ளைகள்னு சொல்லும் போது நம்ம யாரு? சுதந்திரம். ஆமை. ஓகேவா? ஆகவே ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பணியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஆபிரகாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஆபிரகாம். ஊர் என்ற தேசத்துல, அந்த கல்தையர் தேசத்துல இருந்த ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனாரா இல்லையா? போனார்ல. நம்மனா நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்போம்ல, அங்க என்ன இருக்கு? நம்ம பிள்ளைகிட்ட கூட நம்ம அங்க போலாமா, அங்க யார் இருப்பாப்பா, அங்க என்னெல்லாம் இருக்கு, விளையாடலாமா, பார்க் இருக்குமா அப்படின்னு குழந்தைங்க கேட்குற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அவர் எதுவுமே கேட்காம புறப்பட்டு வந்தவர் தான் ஆண்டவரோடு போராடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க கேட்கிறாங்க. துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் சமமா நீங்க செய்வீங்களா? அது தூரமா இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரோடு எதிர்த்து நிற்கிற ஒரு அன்பாக கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்காக ஒவ்வொரு வார்த்தைகளாக அவர் கேட்டு கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு, இந்த தடவை கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் கேட்டுட்டே வர்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கொள்ள ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகேவா? நம்ம ஜெபத்துல கேட்டது போல தூர இடத்துல இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த தேசத்தை நம்ம என்ன செய்வோம், சொந்தமாக்கி கொள்ளுவோம். சரியா? ஓகே, ரைட். இப்போ என்ன ஆச்சுனாக்கி, இப்போ எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் முடிச்சுட்டு அவரே போயிட்டாரு. இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த 2 தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே எங்க போயிட்டாங்க, சோதோம் கொமோராவுக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா லோத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு இல்ல? அவர் கூப்பிடுறாரு, ஆனாலும் அவங்க என்ன செய்யல, வரல. நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த தேசம், அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக
மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதோம் கொமோராவை இந்த லோத்து தெரிந்து கொள்ளும் போது அந்த சோதோம் கொமோரா எப்படி இருந்ததா? ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது என்று சொல்லி யார் சொல்றா? லோத்து சொல்றாரு. அது யோர்தானின் சமபூமியில அது இருக்கிறது. நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடம்தான், நல்ல இடம்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், நல்ல இடம்தான். ஆனால் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள். இந்த லோத்து அந்த இடத்துக்கு போயும் கூட அதுல இருந்து மீண்டு வரணும்ன்ற அவருக்கு எண்ணமே வரல. இந்த எதிர்த்து நிக்கணும், இதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இல்ல? அதுலயே ஊறி போயிட்டார். அந்த மக்களோடு மக்களாக அவரும் பாவம் செய்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் என்ன செய்யறாங்க? தவித்து கொண்டிருக்கிற இந்த லோத்து, தேவ தூதர்கள் எப்பா கிளம்பு, இத மாதிரி இதெல்லாம் அழிக்க போறேன், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா கூட அவர் என்ன செய்யறாரு? லேட் பண்றாரு. அவரை பிடிச்சி கையில பிடிச்சி பிள்ளைகளை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க? இழுத்துட்டு ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, இந்த பாவத்தை எதிர்த்து நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்துல பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனால் நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த லோத்து ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்த லோத்து, அந்த லோத்து வீட்டுக்கு வருகிற தேவதூதர்களை கூட அவர் என்ன செய்யறாரு? நல்லா உபசரிக்கிறாரு. நாங்க வீதியில தங்குறோம்ன்றாரு. இல்ல, நீங்க என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளதான் தங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறாரு. இந்த பிரச்சனைகள் வரும்போது கூட அவர் சவாலாக ஏற்று நிற்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் செய்யாத, என் பிள்ளைகளை கூட நீ என்ன செய், ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில அவ்வளவு வைராக்கியமா நல்ல குணங்கள் தரித்தவர் தான். ஆனா இந்த பாவமான காரியங்களுக்குள்ள இருந்து வெளியே வராமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதிர்த்து நிற்க அவருக்கு அதுல தைரியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அவரிடத்துல இல்ல. சங்கீதம் 1:1 என்ன சொல்லியிருக்கு? எல்லாருக்குமே தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது, நிற்க கூடாது, உட்காரக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? அங்கே கூடாரம் போட்டு அங்கே தங்கிட்டார். இந்த ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் லோத்துக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறாரு? ஒரு சலுகை காட்டுறாரு. வாங்க அப்படின்னு சொல்லி, டைம் ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க, எல்லாரையும் கையில பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாரு. நீ ஓடணும். அவர் என்ன செய்தாரு? அதுக்கப்புறம் என்னால ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு போயிட்டாரு. ஓகேவா? அதன் பிறகு அவங்க 2 வம்சங்கள் வருது பிள்ளைகளின் மூலமாக. அம்மோன் ஒன்று, மோவாப் ஒன்று, ஒரு ஜாதி, 2 ஜாதிகள் தகப்பனாக அவங்க வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆபிரகாமோடு இருந்த அந்த சகோதரனுடைய பையன்தான் இப்படிப்பட்ட அழிவுக்குள்ளாக கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். எதிர்த்து நிற்க திராணி வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? தீமையை வெறுப்போம். இது தீமை, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன இல்ல? வசனம் இல்ல, பட்டயம் இல்ல. கர்த்தருடைய வசனம் இங்க இல்லாததுனால, ஒரு கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக லோத்து தள்ளப்பட்டதை நம்ம காண்கிறோம். இதெல்லாம் நமக்காகத்தான் என்ன செய்திருக்கிறது? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி தப்பித்து போக வேண்டும், எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு நம்மளை என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன நடவக்கூடாது. இந்த காரியங்களில நீ ஈடுபடாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? அதுல இருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வழிவாசல்களை நமக்கு என்ன செய்வார்? திறந்து தருவார். ஓகே, இவர் முயற்சி பண்ணல. சோதோம் கொமோரா மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் இல்லை. குடும்பம் எப்படி ஆனது? ஒரு அழிவுக்குண்டான ஒரு பாதையிலே கடந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இவர் எதிர்த்து நிற்கல. எதிர்த்து நிற்காததுக்கு காரணம் அவர்கிட்ட வசனம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு முதல் ஆரம்பம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். அது இல்லைன்னா எதுவுமே என்ன இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம்? வேற யாருக்கா பயப்படணுமா? வேண்டாம். வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதை நம்ம லோத்து அதோடு கூட ஆண்டவர் எதிர்த்து நின்ன, பாவத்திற்கு எதிர்த்து போராடின ஒரு தேவ மனுஷனை பற்றி நம்ம பார்ப்போம். வேதத்துல இன்னொரு வசனம்
சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. விரோதமா தான் முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அழிவுதான். இல்ல, சோதோம் குமாராவை அழிச்சாரு. தீமை செய்கிறவருடைய பேர் அங்க என்ன செய்யக்கூடாது? பூமியில இருக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அற்று போக பண்ண ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சோதோம் குமாராவே என்ன செய்துட்டாரு? அழிச்சு போட்டார். ஒண்ணுமே இல்லை, பயிர் இல்லை, எதுவும் இல்லை, முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஆபிரகாம் வந்து பாக்குறாரு, அங்க எல்லாம் வெட்ட வெளியா இருக்கிறது. அதாவது தீமை, அருமையா அழகா அந்த தாவீது எழுதுகிறாரு, தீமை செய்கிறவருடைய பேர் பூமியில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனா நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அதான் அதுல உள்ள வித்தியாசம். கர்த்தர் அதை அழிப்பதற்காக அதை திட்டமிட்டு அழித்தார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறது யாரை பற்றின்னு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்படுறதை நம்ம பார்க்குறோம். பல ஸ்டேஜில் தாண்டி வர்றாரு. பிரதர்ஸோட அந்த குழியில தூக்கி போடுறது, அதுக்கப்புறமா விற்று போடுறது, இப்போ எல்லாம் முடிஞ்சு போத்திப்பார் வீட்டில் ஒரு அடிமையாக அவன் என்ன செய்கிறான்? வந்து செய்கிறான். யோசேப்பு 17 வயதுல தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக அவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு வர்றாரு. ஆனா சகோதரர்கள் அவர் என்ன செய்யறாங்க? அவரை குழியில தூக்கி போடுறாங்க. சோப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தீங்கை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சகித்து விட்டு இப்போ போத்திப்பார் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு, அடிமையா வேலை செய்யறாரு. போத்திப்பார் வந்து அந்த எகிப்து தேசத்து ராஜாவோட பிரதானி, நிறைய பதவியில் அவர் இருக்கிறாரு, நல்ல போஸ்ட்ல அவர் இருக்கிறார். அந்த அவரும் வீட்டில் வந்து இவருக்கு அடிமையா வேலை கொடுத்துருக்காங்க. கர்த்தர் யாரோட கூட இருந்தார்? யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சமர்த்தனா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். மனிதர்கள் தீங்கு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரு? கூட இருப்பார். விட்டுருவாரா? விடமாட்டாரு. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது யோசேப்புக்கு, நம்மனா ஓடி போயிருப்போம்ல. ஆனா இந்த யோசேப்பு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்த போத்திப்பார் வீட்டில் வேலை செய்யறத பார்க்குறோம். போத்திப்பார் அவர் பார்த்தாரு, இவர் செய்கிறது எல்லாமே நல்ல, நம்ம வந்த பிறகு நம்ம வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆகவே நம்ம என்ன செய்வோம்? அவர் எது பற்றியும் கேட்கறது இல்லை, எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அது என்னாச்சு, இது என்னாச்சு, அவருக்கு எவ்வளவோ இருக்கும்ல, எதுவுமே கேட்கறது இல்லை. அவர் எதுதான் அவருக்கு முக்கியம்? என்னதுதான்? சாப்பாடு. முக்கியமா என்னதுதான்? சாப்பாடை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு எதுவுமே கேட்க மாட்டாரு. எல்லா பொறுப்பும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யோசேப்பு நல்லா பார்த்துக்கிறாரு. போன எல்லாம் பார்த்துக்கிறான்னு விட்டுட்டாரு. ஓகே, இது நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவருக்கும் நல்ல சாப்பாடு வேலையெல்லாம் சேர்ந்துட்டு இருந்தாரு. போக போக அங்கே என்ன ஆச்சுன்னா பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. சோதம் குமாராவை போல பிரச்சனை. சோதம் குமாரா எப்படி அழகாக இருந்ததோ அதே போல இங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன வருது? அந்த போத்திப்பாருடைய மனைவி இவரை என்ன செய்யறாங்க? தீமை செய்கிறதற்கு உடன்படும் பொழுதுதான் அவர் சொல்றாங்க, ஏமா எதையுமே அவர் கேட்கறது இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் கேட்கறது இல்லை, உன்னை மட்டும்தான் விலைக்கு வச்சிருக்காரு, ஆனா இதுக்கு வரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? முடியாது அப்படின்ற சொல்ற பட்சத்துல தான் இன்னும் ஒரு நாள் வரும்போது தான் என்ன செய்யறாரு? தூண்டா காணோம் துணியை காணோன்னு என்ன செய்யறாரு? ஓடி போறாரு. இவரு தீமையை என்ன செய்யறாரு? எதிர்த்து தைரியமா இருக்காரு. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு? வசனம் இருக்கு. சங்கீதம் 119:11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப என்ன செய்யணும்? வசனங்களை மனப்பாடம் பண்ணி நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ளணும். அதை இருதயத்துல வைத்துக் கொள்ளும் போது ஆபத்துக்கு அது என்ன செய்யும்? உதவும். பிரச்சனைகள் வரும்போது இது நல்லதா இது கெட்டதான்னு எடுக்கும் போது உனக்கு என்ன செய்யும்? வசனம் வரும், வசனம் பேசும். அதுதான் அங்க தாவீது எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உமது வாக்கை என்ன செய்து தீமை செய்யாதபடிக்கும் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்ன வாக்கு? தீமையை வெறுப்பதே
கர்த்தருக்கு பயப்படுற பயம். நிறைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தப்பலாம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் என்ன அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வேத வசனங்கள் தான் நமக்கு பட்டயம். வேத வசனம் தான் நமக்கு என்னது? வேலி. வசனம் என்னும் வேலியால என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த வேதம் மற்ற புக்கை விட மிக சிறந்தது, அப்படிதானே? அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட புஸ்தகம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவருடைய புஸ்தகம் எப்போதும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் என்ன செய்யும்? பொருந்தும், அப்படிதானே? புக்கை மாத்திட்டே இருக்க முடியுமா? பைபிள் மாறிட்டே இருக்கா? எடிஷன் 1 எடிஷன் 2 அப்படியா? இல்ல, எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் பொருந்தும்படியான ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். ஆண்டவர் அதை நம்ம கையில என்ன செய்திருக்கிறாங்க? தந்திருக்காங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ போனமே அவுட்ரீச்சில், அந்த ரூம்ல ஒரு புதிய ஏற்பாடு வச்சிருந்து பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கோங்களே. அதுல ஒரு வசனம் 52 மொழிகள்ல எழுதப்பட்டது. ஒரே ஒரு வசனம் 52 மொழிகளில் எழுதப்பட்டது. எந்த வசனம் சொல்ல முடியுமா? வெரி குட். ஜான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மொத்த வசனமும் அதுல என்ன செய்யும்? அடங்கும். உனக்கு அந்த மொழி தெரியுதோ, இந்த பாஷை தெரியுதோ, கவலை இல்லையா, நான் எல்லா பாஷையிலும் எழுதி வச்சிருக்கேன். நீ என்ன செய்யணும்? படிச்சுக்கோ. நமக்கு அதுல தமிழை பார்த்தோன்னா ஆசையா இருந்தது இல்லை? என்ன வசனமா படுத்திருக்குன்னா 52 மொழிகள் எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்காங்கல்ல. எப்படியாவது சுவிசேஷம் என்ன செய்யப்பட வேண்டும்? பரவ வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அந்த கிதியோனியர், அவ்வளவு அந்த பைபிள் சொசைட்டி அதை எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. 52 மொழிகள்ல ஒரே வசனம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். ஓகே, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல நிக்கிறோம் தெரியல. ஓகே, இப்போ யோசேப்பு என்ன பண்றாரு? தீமை விலைக்கு ஓடுறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வசனம் அவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்துல 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசி பகுதியில, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எவ்வளவு ஒரு அருமையா ஒரு வார்த்தை இல்ல? எப்படி நாம் பாவம் செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அங்க உள்ள இருக்கிறது என்னது? வசனம். அங்க வசனம் நிரம்பி இருக்குது. தீமை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு அந்த யோசேப்பு இருந்ததுனால அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாரு? ஓடி போகிறாரு. அவருக்கு தெரியும் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? ஓடி போனாலும் கிடைக்கும், அங்க இருந்தாலும் கிடைக்கும். அப்படி இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பாங்கல்ல, அப்படிதானே? என்னைக்குனாலும் தண்டனை கிடைக்கும். அவர் என்ன செய்யறாரு? கிடைச்சா கிடைக்கட்டும், நான் கடவுளுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பாவத்திற்கு எதிர்த்து தைரியமாக இருந்து ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். துண்டு மட்டும் யார்கிட்ட விட்டு போயிட்டாங்க? அந்த அம்மாட்ட துண்டு மட்டும் இருந்து ஓடிட்டா இருக்கு. ஆனா அங்க போனாலும் திருப்பியும் சிறையிலையும் இவருக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுகிறது இல்ல? சிறை முழுவதும் உள்ள காரியங்களையும் இவர் பார்த்துக்கிறாரு. அப்படி எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்திருக்காரு? கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறாரு இல்ல? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அங்கிருந்து அவர் எங்க செய்யறாரு? வெளியே வர்றாரு. அங்க எகிப்துல வந்து நிக்கிறாரு. பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறாரு. பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவருக்கு வயசு எத்தனை? 30. வீட்டுல இருந்து வெளியே வரும்போது எத்தனை வயசு? 17. 13 வருஷங்களாக அவர் ஜெயிலையும் மற்ற காரியங்கள் அடிமையாகவும் நிறைய காரியங்களை அவர் அனுபவித்து வந்தார். ஆண்டவர் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு பயப்படும் போது மாத்திரம்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. பாவமான காரியங்களை செய்துட்டு இயேசுவே என்னோடு வாரோன்னா வருவாரா? வரமாட்டார். ஆபிரகாமோடு கூட போனாரு. கர்த்தர் அவரோடு கூட இருந்தாரு, போனாரு. அதே போல நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்து ஓடல, துணிஞ்சுதான் என்ன செய்துட்டாரு? பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரே காரணத்தோட ஓடுறாரு.
அங்க பார்க்கும்போது பார்த்தா எகிப்தி அந்த பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அதுல ஆதியாகமம் 41:41 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. ஆமா, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் யார் இப்போ? அதிகாரி. அங்க போத்திபார் வீட்டுக்கு முழுமைக்கும் எப்படி இருந்தாரு? அடிமையா இருந்தாரு. எல்லா வேலையும் செய்யணும், எல்லா அதிகாரமும் இருந்தது, ஆனா அடிமையா இருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா எகிப்து தேசம் முழுமைக்கும் யார் அதிகாரி? இந்த யோசேப்பு அதிகாரியாக ஆக்குறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொள்ளும் பொழுது அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த வீட்டுல மட்டும் எல்லா காரியங்களையும் செய்து வந்த அந்த யோசேப்பு ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த வீட்டில தான் இருந்திருக்க முடியும், வெளியே வந்திருக்க முடியாது. பாவம் செய்யாத ஒரே காரணத்தினாலே எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக என் தேவன் அவரை ஆக்கினார். அவருடைய குடும்பத்தை அவர் பராமரித்தார். பஞ்சத்திலே அவருடைய குடும்பங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களை என்ன செய்றார்? போஷிக்கிறார். மாத்திரமல்ல, எகிப்து தேசத்து முழுமைக்கும் உள்ள மக்களுக்கும் என்ன செய்றார்? ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு அதிகாரியாக என் தேவன் அவரை மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரே காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் அருமையான இந்த யோசேப்பு கிட்ட இருந்ததுனால அதிகாரியாக மாற்றினார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்காத லோத்தை நம்ம பார்த்தோம், அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம். பாவத்துக்கு எதிர்த்து போராடி ஓடின, நிக்காத, நடக்காத, உட்காராத, ஓடுனாரு. பாவத்தை கண்டு ஓடுனாரு. அருமையான ஆண்டவர் அவரை தெரிந்தெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா எங்கனாலும் உங்களுக்கு பயமே இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் யார் கூட இருக்கா? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அதனால்தான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு பயப்படும் போது அவர் கூட இருக்கும்போது அதை செய்வார். அடுத்தால நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி திரும்பி வந்து அவர் எங்க போறாரு? வனாந்திரத்துல உபவாசமா இருக்கிறதுக்கு போறாரு. வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். அங்கே போகும்போது பார்த்தோம்னா 40 நாள் அவர் என்ன செய்யறாரு? இரவும் பகலும் என்ன செய்யறாங்க? உபவாசம். சாப்பிடல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு? இவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டா உடனே இதுதான் ஒரு காரியம் இருக்கு, மாட்டிக்கலாம், எப்படியாவது என்ன செய்யலாம், இவரை விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரான்? சாத்தான் வரான், சோதனைக்காரன் வரான். இவர் ஏன்னா ரொம்ப பசியா இருக்காரு. இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. வேத வசனம் பேசுது. வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. சாத்தானுக்கு வசனம் தெரிஞ்சதா இல்லையா? அவனுக்கு நல்லா தெரியும், ஏமாத்த முடியாது. நிறைய சாத்தானுக்கும் எல்லா வசனமும் தெரியும் இல்ல. யோபு கிட்ட வந்து நின்னான்ல, ஆண்டவர்கிட்ட தானே வந்து அவனு நின்னான்ல. யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? ஆமா வச்சேன். வந்து நின்னார்ல, எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன், நீங்க சுற்றில வேலி போட்டு காத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்தார்ல. கிட்டத்தட்ட இயேசுவானவர்கிட்டயும் வந்துட்டார்ல இல்ல. அப்ப எல்லா வசனங்களையும் கற்று தேறினவன் தான் யாரு? சாத்தான். நமக்கு தான் தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம தெரிஞ்சாதான் அவனை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்படி எழுதியிருக்குல்ல, அப்படி சொல்லியிருக்குல்ல வேதத்துலன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான். சும்மா விட்டானா? பாப்பா இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல ஏறணும். ஏறிட்டு சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க? குதி. ஏனென்றால் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் என்ன செய்வாரு? கைகளில் ஏந்திட்டு போவாருன்னு எழுதியிருக்குல்ல. குதி அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்புறமும் விடல. திருப்பி என்ன பண்றான்? உயர்ந்த மலையில, அங்க என்ன மலை இருக்குதோ,
பெரிய மலையில கூட்டிட்டு போயிட்டு அப்படி எல்லாம் கீழே பாரு, எப்படி இருக்கும்? மலையில இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா செழிப்பா நிறைய எல்லா இடமும் தெரியும்ல. இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? என்ன பணிந்து கொண்டா இதையெல்லாம் நான் எனக்கு என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். ஆண்டவருக்கு இல்லாததா அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே அவருடையது. இவன் என்ன சொல்றான்? இப்படி சொல்றான், இல்லை எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீ என்ன பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்படித்தானே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக அவர் என்ன செய்யறாரு? அந்த சோதனைக்காரனை அவர் என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறார், போராடுறார். தைரியம் என்ன இருக்கு? வசனம் இருக்கு. வசனம் என்னும் பட்டயம் இருக்கு. அதனால என்ன பண்ணாரு? எல்லாம் வசனத்தின் மூலமாக சாத்தானை மேற்கொண்டா. இப்ப என்ன செய்தான்? சாத்தான் போயிட்டான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவன் என்ன செய்துட்டான்? சாத்தான் ஓடி போயிட்டான். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் இருந்தா வர முடியுமா? நம்ம கிட்ட ஏதாவது தவறுதலான காரியங்கள் இருந்தா தேவதூதர்கள் வர முடியுமா? ஆண்டவருக்கு தேவ தூதர்கள் வந்து உதவி செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே 11ஆவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆகவே சாத்தானை மேற்கொள்வது எப்படி? நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இந்த உலக காரியங்களிலே நம்ம ஈடுபட்டோம்னா இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அந்த செல்லில் பார்க்கும்போது ஒரு நியூஸ், டெய்லி ஒரு நியூஸில் போடும்போது ஒரு சாத்தான் ஒரு பிள்ளைகிட்ட, ஓ நீ இன்னைக்கு சண்டே கிளாஸ் போயிட்டு வந்துட்டியா? எங்கே மாறியிருப்பியோன்னு நினச்சேன், மாறலை. அதே மாதிரி என்ன பண்ணுற? வந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும், வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு பையன் வரான். அவன் திருப்பி என்ன பண்ணுறான்? அதை தான் பார்த்துட்ருக்கான். எங்கே ஸ்பெஷல் மீட்டிங் போயிட்டு வந்து மாறிடுவியோன்னு நினச்சேன், மாறலை, நீ அதே தான் பார்த்து பாரு பாரு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், இந்த உலகத்தில் மட்டும்தான் நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்? சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் கருத்து நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் நான் வந்து உனக்கு சந்தோஷத்தை அந்த உலகத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் நீ செத்து போயிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய முடியாது? உனக்கு எந்த சந்தோஷமும் தர முடியாது. அதுக்கப்புறம் எங்கே போக வேண்டியதான்? நரகத்தில், எரிகிற நரகத்தில் போக வேண்டியதான். அங்கே போய் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒன்றுமே உண்மையை சொல்லிட்டாமான்னு சொல்லிட்டான். உலகத்தில் இந்த சத்துரு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுப்பான். அது நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவரும் எங்கே போகணும்னு? நித்தியத்திற்கு போகணும்னு அவர் பிரேயர் பண்ணும்போது சொன்னாரு. தேவன் என்ன செய்கிறாரா? வாசற்படியில நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன செய்வேன்? உள்ள வருவேன். கதவை திறக்காம வர முடியுமா? அடிச்சு நொறுக்கிட்டு சொன்ன அவர் திருடனா? வரமாட்டார். கதவை திறந்தால் அவர் வருவாரு, நம்மோடு கூட என்ன செய்வாரா? அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த உலக காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது அவர் தட்டுற சத்தம் நமக்கு என்ன செய்யல, இன்னும் கேட்கல, தட்டிட்டு தான் இருக்காரு, தட்டிட்டே இருக்காரு. உலக காரியங்கள், உலக பிரச்சனைகள், அந்த காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தட்டுகிற சத்தத்தை கேட்காமல் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதன் பிறகு தட்டி தட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? காலம் நிறைவேறின பிறகு என்ன பண்ணுவாரு? போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து தட்டிட்டு இருப்பாரா? தட்ட மாட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தரங்க தரங்க தரங்கனால என்ன செய்ய மாட்டாங்க? திறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது கிருபையின் நாட்கள். இது கொடுக்கப்பட்டது கிருபையின் நாட்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போய் நமக்கு யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க? பரிசுத்த ஆவியானவரிடத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் போய் உங்களுக்காக யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், கலங்காதீங்க, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல, அதான் முக்கியம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, தனித்து விடப்படுகிறவர்களாய் அல்ல. அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாராம்? அவரோடு கூட அவர் எங்க இருக்கிறாரோ
அதே இடத்துல நாமும் இருக்கும்படிக்கு நாம அழைத்து சொல்லும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சகல பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். சத்தியங்கள் அப்படித்தான். ஆண்டவர் எப்படி போதித்தார்? அதிகாரமுடையவராய் போதித்தார். என்னப்பா இவர் இவ்வளவு அதிகாரமா பேசுறாரே? அதிகாரமுடையவராய் பேசித்தார். அந்த பேதுரு எல்லாம் முதல்ல பயந்துட்டு இருந்த பேதுரு தான். ஆனா அதுக்கப்புறம் எப்படி பேசினார்? தைரியமா பேசினார். எல்லாரும் சொன்னாங்க, இது என்னப்பா இது, இவங்க இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. இவங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? இயேசுவோடு கூட இருக்கிறவங்க அப்படின்றத நம்ம மூலமாவும் மற்ற மக்கள் என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். சரிதானே? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் தெரிந்தெடுப்பது எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். வேற வழியே இல்லை. ஒரே வழிதான். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அதை கேட்கிறதற்கு நாம் நம்ம என்ன செய்யப்படணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் பொறுப்புகளை கொடுத்து போயிருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளை எப்படியாய் வளர்க்க வேண்டும்? வசனங்களை சொல்லி பிள்ளைகள் இப்பொழுது வசனம் சொல்லுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தை பெற்றோரும் நீங்க என்ன செய்யறீங்க? படிக்கிறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க நன்றாக வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறான்? பாக்கியவான். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில நிக்காம, நடக்காம, உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம இறுக பற்றி கொள்ளுவோம். பற்றி கொள்ளும் பொழுது சாத்தானை என்ன செய்ய முடியும்? ஈஸியா மேற்கொள்ள முடியும். அப்பாலே இப்போ சாத்தானை எண்ணி சொல்ல முடியும், பயந்து ஓடிவான். அவன் சிங்கம் போலதான் வருவான். சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல, அவன் சிங்கம் போல வருவான். அந்த வேஷத்தை போட்டுட்டு வருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சோதோம் கொமோராவுல நம்ம இருக்கிறோமா, இல்ல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கதான் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சோதோம் கொமோராவாக ஒருவேளை சப்போஸ் அப்படி இருந்தாலும் கூட அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். சின்ன காரியங்கள் தப்பு தானே, சின்ன தப்பு தானேன்னு செய்ய ஆரம்பிப்போம். அப்புறம் அது என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அதே போல குழந்தைகளை வளர்ப்பதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ரொம்ப கஷ்டம். இப்ப குழந்தைகளை வளர்ப்பதுல ரொம்ப பிள்ளைகள் அங்கங்க ரொம்ப எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சொன்னா அதை சொல்லுது, அதை சொன்னா இதை சொல்லுது. மாறி மாறி கஷ்டமான இந்த சூழ்நிலைகளில கர்த்தரிடத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்க வளர்த்து தாருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் வளர்த்து தருவார். எந்த குறையும் வைக்க மாட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாக நீங்க பிள்ளைகளை வளர்க்க அழைக்கப்படுகிறீர்கள். அறிவிக்கணும். பெரியவர்களுடைய காலங்கள் முடிந்த பிறகு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நாங்கள் 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் ஊழியக்காரங்களாக என்னென்ன வேலைகளை செய்து கொண்டு ஊழியங்களை செய்கிறவர்களாக எங்களுடைய தகப்பனார் எங்களை வளர்த்தாங்க. எங்களுடைய அம்மாவும் அப்படித்தான். அறிஞ்சிட்டீங்களா? கர்த்தரை அறிவிக்க புறப்பட்டு செல்கிறவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். இப்பதுல இருந்தே நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் வர 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 ஊழியங்கள் என்ன செய்யணும்? பலுகி பெருகி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது பெரியவங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கல்ல. பெரியவங்கள் மாத்திரம்தான் நம்ம அந்த இதுல ஸ்வீடிஸ் ஆராதனையில வைக்கும்போது கூட மாத்திரம்தான் இருந்தாங்க. பிள்ளைகள் இல்லை. நாம் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நாம் அவருக்காக வளர்த்து சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம். எப்படியாவது இந்த ஆபிரகாமை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வந்து நம்மளை ரட்சித்து பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. பலியை நீர் விரும்புகிறது இல்ல, விரும்பினா செலுத்துவேன். தகன பலியும் மக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி தாவீது சொல்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயத்தோட வா. நம்முடைய ஆண்டவர் நீ போன்னு சொல்றதே இல்லை. வாங்க, என்னிடத்துல வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் எப்படி இருக்கிறது? லகுவா இருக்கிறது. எல்லா பாரத்தையும் சுமக்கிறதுக்கு என் நுகம் எப்படி இருக்கிறது? மெதுவாக இருக்கிறது. நம்மளால சுமக்க முடியாது. நம்மளால நம்மளுடைய பாரத்தையே என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, வாங்க என்னிடத்துல வாங்க,
என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் பாவத்திற்கு விலகி ஓடவும் ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ளவும் இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வருகை அதிசமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம பல காரியங்களை வைத்து வேதத்தின் அடிப்படையிலே நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க நாளில் அழைக்கப்படுகிறோம். நாம் ஜெபிப்போம்.